பாருங்க இங்க சேச்சிய நம்மளுக்கு வந்து இங்க கேட்டுக்கலாமா உங்ககிட்ட? தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. என்னால முடிஞ்சது நான் தான் சமையல் ചെയ്യുന്നത് எல்லாமே நான் தான். என்னென்ன ரெசிபி இருக்கு உங்களுக்கு? பீஃப், சிக்கன், எறா, ஃபிஷ், கரிமீன், மத்தி, நெத்திலி எது அன்னாடம் இருந்தா அன்னாடம் நான் செய்துவிடும். வாழ்த்து இப்போ கண்டிப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக்ஸ் யூ சேனல். எப்போவுமே தமிழ்நாட்டு ஃபுட்டே சாப்பிட்டு பழகிட்டோம்ல. ஸோ இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக நம்ம சாப்பிடலாமேன்ட்டு அதர் ஸ்டேட்டில் இருக்கிற ஃபுட்டை சாப்பிடலான்ட்டு தான், சென்னையிலேயே அதர் ஸ்டேட் ஃபுட்டு சாப்பிடலான்ட்டு தான் நம்ம கேரளா மெஸ்ஸுக்கு வந்திருக்கோம். சேச்சி வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கேரளா சாப்பாடை சாப்பிடலாம். அந்த மட்டை அரிசியில் சாப்பாடு, மீன் வறுவல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அதனால தான் எங்கள் வீட்டு சுவையில் மெயினாக கொடுக்குறாங்க. அவங்களோட ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க வீடு தான். அவங்க வீட்லேயே அவங்க வந்து போர்ட்டிகோல வந்து ஃபுல்லாக சேர்ஸ் எல்லாம் போட்டு சாப்பாடு அமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே. ரொம்ப நாளாக கேரளா சாப்பாடு சாப்பிடணும்னு ஒரு ஆசைங்க. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஈசிஆர் நாவலூர் உள்ள தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இதில் அவங்களோட ஷாப் வந்து அமைச்சிருக்காங்க. ஷாப்னே மெஸ் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது, இது ஒரு வீடு. சேச்சியோட கை ருசி எப்படி இருக்கு, என்னென்னலாம் இருக்கு அவங்க கிட்டன்றத இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிடணும். நிறைய நாட்டுக்கோழிங்க அவங்க வீட்லயே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை ஓடிச்சு கடகடன்ட்டு நான் உங்களுக்கு முடிஞ்சால் அந்த நாட்டுக்கோழியையும் காட்டுறேன். இப்போ கேட்டுக்கலாமா உங்ககிட்ட? அங்கே வரீங்களா? சரி, ட்ரெஸ் மாற்றிட்டு வரீங்களா? சூப்பர் சூப்பர், வாங்க. ரொம்ப நம்ம சீக்கிரம் வந்துட்டுமா ரொம்ப, அதனால் அவங்க இப்போ தான் சமைச்சிட்டு இருக்காங்களா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டுருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. சாப்பிட்றதுக்கு தானே வீடியோக்கே வந்திருக்கோம். நல்லா இருக்கேன் அநியாயமா. வந்தவொடனே விருந்தோம்பல், இதுதான் வந்து விருந்தோம்பல். வந்தவங்க எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நான் சீக்கிரமா வந்துட்டோம், அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, சரி ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க இப்பதான் பொரிச்சாங்க போல வத்தல்லாம். அதில் எனக்கு கொஞ்சோன்னு கொடுத்துருக்குறாங்க. சேச்சிக்கு நல்ல மனசு. எனக்கு தெரிஞ்ச மலையாளத்தில் 1-2 வேர்டு சொல்லலான்ட்டு தான் ஆசை. நான் இப்போ ஊன் கழிக்க போகிறேன். கரெக்டா? தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தப்பாக இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து எப்படி சொல்லணுங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், தப்பு இல்லை. மட்டை அரிசியில் தான் நான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி. ஆமாம், கேரளா மெஸ்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் நம்ம ஊர் அரிசி சாப்பிட்றேன்னா என்ன அர்த்தம்? நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல கேரளானாலே. ஸோ அதை தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ஸோ அவங்க சென்னையில் இருக்கிற மார்க்கெட்டில் தான் வாங்கி மீன் சமைப்பாங்க கண்டிப்பாக. பாருங்கள் இங்கே சேச்சியை நம்மளுக்கு வந்து இங்கே மரத்தில் காய்ச்ச மாங்காய், பழம், மாம்பழம். எத்தனை பேருக்கு இந்த பிரசாதம் கிடைக்கும்? சேச்சி எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்களா? சேச்சி இன்டர்வியூ கொடுத்துடலாமா? நான் எந்த வரேன் நான் கேட்கறதுக்கு நீங்க சொல்லுங்க. சேச்சி வணக்கம். வணக்கம், என் பேர் ராகினி. இங்க நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க சென்னையில? 35 வருஷமா இருக்கேன். இந்த மெஸ் வந்து எப்பத்துல இருந்து இருக்கு? ஒரு 18 வருஷம். 18 வருஷமா ஓட்டுது. எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? நான் ஒரு எரா கம்பெனியில் வேலைக்கு போயிருந்தேன். அப்போ இந்த போலாரிஸ் கம்பெனி ஓப்பன் ஆயிடுச்சு. நான் போகும்போது மலையாளி பசங்களை சொல்லும், சேச்சி சாப்பாடு ஆக்கி தரா ஒன்று கேட்கும். நான் யோசனை பண்ணோம், ஏன் இவ்வளோ தூரம் போனோம், சரி நம்மளே சாப்பாடு ஆக்கான்னு சொல்லி நான் வராந்தையிலும் ரூமிൻ്റെ ഉള്ളിലും வச்சு சாப்பாடு ஆக்கி கொடுத்து കഴിഞ്ഞ് நிறைய பசங்களும் நிறைய நம்மளால் வச்சு கொடுக்க முடியுന്നില്ല. அந்த அளவுக்கு ஜனங்கள் வந்து பின்ன ஊரில் ஆளுகளை மாஸ்டர்மாரை கொண்டு வந்து சமையல் செய்து எல்லாமே பிரியாணி எல்லாமே செய்து கொடுத்து நல்ல உடனே அന്ന് முதல்ல நாங்களே செய்வோம். வீடு எல்லாமே எங்க சொந்தம் தான். வருന്നത് வரட்ட, நம்மளுக்கு வேற இடத்துல வேலைக்கு போய் எதுக்கு அடுத்தவண்ட வாயில் இருக்குன்னு கேட்குறேன். நம்மளால முடிஞ்சது, என்னால முடிஞ்சது நான் தான் சமையல் ചെയ്യുന്നത് எல்லாமே நான் தான். வேற யாரும் இல்லை. ஹெல்പ്പ് അവരുണ്ട് ഒരു അമ്മയുണ്ട്. அந்த അമ്മ 2-3 നാളാ ലീവ്. അപ്പോഴും ഞാൻ എല്ലാ വേലയും ചെയ്യുന്നത്. എന്നെ നമ്പി പസങ്ങൾ എവിടോ ദൂരേന്ന് വരുന്നു സാപ്പാടുക്ക്. ഒരു നാൾ ലീവ് ആണെങ്കിലും കൂടെ വന്ന് ഏൻ ചേച്ചി വെക്കുന്നില്ലല്ലോ എന്ന് ഒരു മാതിരി சொல்ல നമ്മുടെ മനസ്സ് കഷ്ടമാകുന്നു. ரொம்ப ദൂരേന്നൊക്കെ വരും ജനങ്ങൾ സാപ്പിടത്തേക്ക് ലീവ് നാൾ பார்த்து. எங்க அம்மா செய்யணும் பார்த்து நான் செய்யணும். என்னென்ன ரெசிபி இருக்கு உங்களுக்கு? பீஃப், சிக்கன், எறா, ஃபிஷ், கரிமீன், மத்தி, நெத்திலி எது அன்னாடம் இருந்தா அன்னாடம் நான் செய்து. எனக்கு பிரியாணி செய்ய தெரியுന്നില്ല. கேரளா ரைஸ், ஒயிட் ரைஸ், இது 2 ரைஸும் இருக்கு. இந்த ரைஸ் பொன்னி ரைஸ் கேட்டாலும் கேரளாக்காரருக்கு கேரளா, தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு 2 ரைஸும் போட்டு அடிக்கணும். ரைஸ் 80 rupees. அன்லிமிட்டடா? இல்ல எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். என்னென்ன அதுக்கு கொடுப்பீங்க? அதுல மோர் குழம்பு, சாம்பார், ரசம், அப்பளம், மீன் குழம்பு
ഇത് ഇത്രയുണ്ട്. വേറെ ഫിഷൊക്കെ ആണെങ്കിൽ തനി പൈസ. ബീഫ് 120, ചിക്കൻ 120, ഇര 100, മീൻ 80, 60, 70. സൈസുക്കേറ്റ വില. ചമ്മന്തി ഇല്ലമ്മ. തേങ്ങ വിൽക്കുന്ന വിലവാസി എന്നാ കിലോ എവിടെ 40 രൂപ 50 രൂപ വിൽക്കുന്നേ. அதனால அது இல்லை இப்போ இல்ல. கேரளா சாப்பாடு தான் சாப்பிடலாம். ரெடி ஆச்சு, சாப்பாடு ரெடி ஆச்சு, சிக்கன் ரெடி ஆச்சு, இறை ரெடி ஆச்சு, ஃபிஷ் வரக்க போனதே உள்ள. சரி ஓகே, சரி சாப்பிடு, கண்டிப்பா சாப்பிடு. வாழ்த்து இப்போ கண்டிப்பா இல்ல. மத்தியானம் மட்டும்தான், மத்தியானம் மட்டும்தான். நைட்டும் கொடுக்கல இல்லம்மா, நான் என்னால முடியல அது செய்யணும். நான் ஒரு ஆளு தானே, முடிஞ்ச அளவுக்கு ഞങ്ങളുടെ செலவு வரட்டும். நிஜமா நான் சாப்பிட தாங்க வந்தேன். அவங்க நல்ல மனசு, சேச்சியோட நல்ல மனசு நம்மளுக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு வரவங்களுக்கு இருந்தா கொடுப்பாங்களாம், இருந்தால் வரவங்களுக்கு கொடுப்பாங்களாம். 11:30 மணி தான் ஆகுது. 1 மணிக்கு மேலே தான் ஜனங்க ஃபுல்லாக திடீர்னு தப்பே வந்துடுவாங்களாம் ஃபாஸ்ட்டாக. நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடியே கடைன்னு ஃப்ரெஷ்ஷாக நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் ரஷ் வர்றதுக்குள்ளே. இங்கே வந்து ஹோம்லி ஃபுட் கிடைக்குங்க நல்லா. மற்ற கடைகள் மாதிரி இங்கே இல்லை, எங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இங்கே இருக்கும். நாங்கள் ஒரு 4-5 வருஷமாக இங்கே பசங்க காலேஜில் உள்ள எல்லாமே இங்கே தான் வருவோம். சாப்பாடு உண்மையாகவே சூப்பராக தான் இருக்கும் இங்கே. ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பீஃப் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரைஸில் வெரைட்டி எல்லாமே இருக்கும். சீ ஃபுட்டு எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் இங்கே. ஆமாம், நீங்கள் கேரளாவில் ட்ரை பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் ருசி தெரியும். எந்த ஊர் போகணுன்றதே அவங்களுக்கு தெரியல. எல்லாம் தெரியும். கோழிக்கோடு போனீங்க, அப்புறம் அந்த போட் ஹவுஸ் இருக்குமே, அது என்னது? ஆலப்புழா. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆலப்புழா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக போகணும் லைஃப்பில் ஒரு வாட்டி. நான் இன்னும் கேரளா இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. லைஃப்பில் ஒரு வாட்டி. இது என்ன குழம்பு ஐயா? மீன் குழம்பு. தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க பாருங்க. அவங்களோட மெயினே அந்த தேங்காய் தான். எனக்கு கேரளாவில் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு இடம் தான் பாலக்காடில் ஒரு பாட்டி அட்டகாசமானது சாம்பார்னு கொடுத்தாங்க. சாம்பார் இல்லைங்க, அது நம்ம ஊரில் சாம்பார் பருப்பு தானே போவாங்க, பருப்பு போடாம தேங்காய் அரைச்சி ஊற்றுனாங்க. பார்த்தீங்களா, இது மாதிரி கிண்ணத்தில் குழம்பு எடுத்துன்னு வந்து வச்சிடுறாங்கங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். மட்டா ரைஸ். ஆனால் அது வந்து கிரேவியோட மிக்ஸ் ஆகாது அப்படின்றது சொல்லுவாங்க நிறைய பேர். அது நிறைய பேர் சொல்லுவாங்க கிரேவியோட மிக்ஸிங்கே ஆகாது, நல்லா ஊற்றி நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பார்ப்போம், இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு தான் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. கேரளா ரைஸ்க்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னா இட்லி அரிசி மாதிரி தான் இருக்கும். ஆமாம், மீன் குழம்பு வந்துடுச்சு. இப்போ மீன் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க சேச்சி. இங்கே பாருங்கள். பீஃப் சாப்பிட்றீங்களா? பீஃபா இல்லை, இறையும் கொடுங்க. என்னென்ன பீஃபை தவிர்த்து மற்ற எல்லாம் கொடுங்க. சாம்பார், மோர் வெல்லம். வா, இங்கே பாருங்க. ஐலா மீன், மத்தி எப்படி இருக்கு பாருங்க, சூப்பர்ல. உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து என்ன தெரியுங்களா, ஃபிஷ் ஒமேகா 3 வந்து உடம்புக்கு அவ்வளோ தேவை நம்மளுக்கு. அது வந்து நிறைய இருக்கிற மீனுங்க எதுன்னா நம்ம மத்தியும் ஐலா மீன்லேயும் தான். சூப்பரில் மத்தி. எல்லாமே வந்துட்டோமா? அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாமா? ஓகே, அப்படி எல்லாமே வந்துட்டோம். இன்னும் எறா இருக்கு, இங்க பீஃபும் இருக்கு. பீஃப் லவர்ஸ்க்கு பீஃபும் இருக்கு. ஆமா, ஏன்னா கேரளால பீஃப் தான் மெயின். ஆமா, மெயின் அவங்களுக்கு அதானே. பீஃப் தான் வந்து ரொம்ப இருக்கும். சிக்கன் இருக்கும். தண்டுல கூட்டு, வாழைத்தண்டு கூட்டு. பாருங்க, வாழைத்தண்டு கூட்டு, மாங்காய் ஊறுகாய், வத்தல், மட்டா ரைஸு, எறா. சூப்பர். எறா வந்து நல்ல கிரேவியாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இதையே கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஐலா, அதை பாருங்க, ஐலா செம சூடாக இருக்குது. நல்லா ஐலா மீன் நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு இன்னொரு ஐலா இருந்தால் கூட நல்லா இருக்குங்க. இந்த சந்திரமுகியில் பாரு இது பாரு, அதை பாரு. அப்படிதான். ஏன்னா கேரளா ஃபுட் மேலே பைத்தியம். ஆமாம், ரொம்ப நாளாக சாப்பிட்ணும் கேரளா சாப்பாடுன்னு நான் நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் எங்கே அதுக்கான சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சாம்பார், மோர் குழம்பு, ரசம், தாளிச்ச மோர். சூப்பரில். சிக்கன் கிரேவி. இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி. எல்லாமே கிரேவியாக தாங்க இருக்குது. நீங்கள் வேணும்னா அந்த கிரேவியை கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பர்லாம். வேறு சூப்பர். நல்ல ஒரு தொடை பீஸு. தொடையை வந்து 2-3 பொழந்தா ஒரு பீஸ் கிடைக்கும்ல, அந்த மாதிரி பீஸு. நாக்கு ஊறுதுங்க, சாப்பிடணும். என்ன சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் இவர் ஃபோட்டோவாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, என்ன ட்ரை பண்ண போகிறேன்? மீன் குழம்பு. மீன் குழம்பா? எஸ், நல்ல ஒரு மீன் குழம்பு, மத்தி போட்ட மீன் குழம்பு. தேங்காய் ஊற்றிருப்பாங்க. ஆமாம், உங்களுக்கு கேரளானாலே தேங்காய் தானே. மட்டா ரைஸில் நல்லா ஊற்றிக்கணுங்க, இல்லைனா வந்து ருசி கோச்சிக்கல மாட்டாங்க.
அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. மட்டா ரைஸ் வந்து சப்புன்னு இருக்கும்ல. மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. இருங்க உங்களோட ஒயிட் ரைஸில் சாப்பிட்டு பார்ப்போம். அதில் இன்னும் எக்ஸாக்டாக தெரியுமே. நம்ம ஊர் ரைஸில் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. கோச்சிக்காதீங்க, நான் உங்கள் சாப்பாட்டில் கொஞ்சம் சாப்பிட்றேன். நெப்போலியன் மாதிரி இருக்குது. ஆமாம், அவங்கள்ட்ட டேஸ்ட் பண்ண மாட்டாங்க, எந்த டேஸ்ட் இதில் சாப்பிட்டு பார்க்கணும்ல. இங்கே எப்படி இருக்குது பார்க்கலாமா? இங்கே பாருங்க, நம்ம ஊர் சோறு. நான் எலாபரேட் பண்ணலை, வந்து சாப்பிடுங்க தெரியும். சீரியஸாக எனக்கு எச்சி ஊர் இருக்கு. நான் தரேன். அதுவும் பொண்டாட்டி ஊட்டி விடும் போது நான் ஒன்று தரேன். இவங்க மட்டா ரைஸில் முதல்ல கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்கு குழம்பு? நான் கேரளா சாப்பிட்ற டேஸ்ட்டு இதில் நான் உங்களுக்கு ஊட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி வேறு எந்த குழம்புமே ஊற்றிக்க மாட்டீங்க, மீன் குழம்பு மட்டுமே. இந்த சட்டி இந்த இதில் இருக்க குழம்பு எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடுவீங்க. இங்கே பாருங்கள். மஸ்ட் ட்ரை. வந்தீங்கன்னா கேரளா இருக்க ஃபுட்டை நம்ம ஊர் டேஸ்ட்டில் கொஞ்சம் காரத்தோட அட்டகாசமா மீன் குழம்பு சூப்பர். அடித்து பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் இறாவை போட்டு ட்ரை பண்ணு. ஓகே, எறா. ஐயோ நிறைய போட்டேனே, பரவாயில்ல, உங்களுக்கு கொஞ்சமாக இருக்கு. அதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். நாங்கள்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு வச்சு பார்க்குற சரி மக்கள். பரவாயில்ல, நாங்கள் இங்கேருந்து உங்களுக்கு கூட்ட தானே செய்கிறேன். பக்கத்து தட்டுலேருந்து எடுத்து சாப்பிட மாட்டோம். எறா வந்து கிரேவியாக தான் இருக்குது. நீங்கள் அந்த கிரேவி வாங்கி கூட சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றலாம். எறா வந்து எல்லாமே உங்களுக்கு நல்லா பெரிய பெரிய எறா தாங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். எறா பக்குவமாக வெந்திருக்கு. ஒரு 4 minutes 5 minutes தான் வேகணுன்ற அந்த பக்குவம் இருக்குது பார்த்தீங்களா. எறா பக்குவமாக இருக்குது. சாப்பிட்டு சூப்பராக ஒரே இறா மட்டும் கிரேவியே தரேன் உங்களுக்கு. மட்டன் ரைஸில் கிரேவியை ஊற்றுனா உங்களுக்கு செட் ஆகாது நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, சொன்னா கஷ்டமாக இருக்குது. சூப்பராக இருக்குது, குழம்பெல்லாம் கரெக்டாக. வந்து நீங்கள் வந்து இந்த செட்டிநாடு டைப்பில் இருக்கணும்னு நினைக்கிறேன். கேரளா ஃபுட்டு, அத்தன்டிக் கேரளா ஃபுட் சாப்பிட்ணுன்னா இங்கே வரலாம் கண்டிப்பாக. நம்ம சேச்சி கையால் சாப்பிட்லாம். எறா தொக்கு எப்படி இருக்குது? அந்த நீச்ச ஸ்மெல்லே இல்லை. எறா ஒரு சீ ஃபுட் ரப்பராட்ட வேகலை, நல்லா இருக்குது. அந்த மீட்டோட ஃப்ரெஷ்னஸ் தெரியுது. உங்களுக்கு ஒரு சீ ஃபுட்டோட தரமே என்ன தெரியுமா? ஒரு சீ ஃபுட்டோட தரம் என்ன தெரியுங்களா? அந்த ரா ஸ்மெல், அந்த கவுச்சி ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் தான் அவங்களோட தரமே இருக்குன்னுவாங்க. நிஜமாக டு பி ஃப்ரேங்க், மீன் குழம்புலையும் சரி, அது இத்தனைக்கும் மத்தி மீன் குழம்புல உங்களுக்கு ரா ஸ்மெல் வரும்னுவாங்க. கிடையவே கிடையாது. மத்தி மீன் குழம்பும் சரி, எறாவும் அந்த ஒரு நீச்ச ஸ்மெல்லே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுட்டு சப்பு கொட்டுது. அதாவது ஏன் வந்து எலாபரேஷனுக்காக வரவங்கெல்லாம் ஏன் வந்து சேச்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா, ஒருத்தங்க காசு கொடுத்து சாப்பிட்றோம், அதை வந்து நல்ல ஃபுட்டாக இருந்தால் தான் நம்ம வாய் நிறையா இங்கே மனசுலேருந்து நம்மளுக்கு அந்த வாழ்த்து சூப்பராக இருக்குன்ற ஒரு பிளெஸிங் வரும். நான் வந்து எலாபரேட் பண்ணலை. கேரளா ஃபுட்டு சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இங்கே வாங்க. கேரளாவுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. சென்னையில் OMRல நாவலூரில் இருக்கிற கேரளா மெஸ்க்கே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நான் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். மத்தி வந்து எப்போவுமே குழம்புல போட்டாலும் ஒரு ருசி கொடுக்கும். வறுத்து ஷாலோ ஃப்ரையாக தவா ஃப்ரை பண்ணுவோம்ல, அதுலேயும் ஒரு ருசி கொடுக்கும். இது வந்து டீப் பொரிச்சிருக்காங்க, அதில் ஒரு ருசி கொடுக்கும் உங்களுக்கு. அதை பாருங்கள், மத்தி கொஞ்சம் அந்த மத்திக்கு ஒரு ரா ஸ்மெல் இருக்கும்ல, அது இருக்குது. சூப்பராக இருக்கணும். அந்த மசாலாலாம் உள்ளே ஃபுல்லாக ஏறி இருக்குது. சாப்பாடுக்கு வந்து சைடிஷ் வந்து கூட்டு, வாழைத்தண்டு கூட்டு பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். வாழைத்தண்டு கூட்டு, ஊறுகாய், அப்பளம். எவ்வளோ வேணாலும் நீங்கள் ரைஸ் வாங்கிக்கலாம். குழம்பு எவ்வளோ ரைஸ்? ஆமாம், குழம்பு எவ்வளோ இருக்குது, எத்தனை வகை குழம்புங்க இருக்குது. ஓகே, போதும் சொல்கிற அளவுக்கு. சைட் டிஷ் எல்லாம் தனித்தனி ரேட், ஆனால் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க. 50 ரூபாயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மீன் வந்து சைஸுக்கு ஏற்ற ரேட்டில் அவங்க வந்து விற்கிறாங்க. பரவாயில்ல. ஐலா மீன் நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் ஐலா மீன் தாங்க. ஐலா கலரே இல்லைங்க, அது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் பாருங்கள். கலரே போடலை, வெறும் மிளகாத்தூளோட கலர் தான். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் தான். இதுலேயும் கொஞ்சம் அந்த ஒரு
ரா ஸ்மெல் வரும். மீன் சாப்பிடும் போதே தெரியும் அந்த ஃப்ரெஷ்னஸ். சூப்பராக இருக்குது. இறா நல்லாயிருக்கு. சிக்கன் சாப்பிடல, சிக்கன் நல்லா 5 பீஸ் கொடுத்துருக்காங்கங்க. 5 பீஸ் நல்லா பெரிய பெரிய பீஸு. 5 பீஸு. அதில் ஒன்று சாப்பிட்டு பார்த்துருவோமா? பா காரம் நல்ல உரப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் செய்வோம்ல, நார்மல் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், தக்காளி, ஹெவி மசாலாவாக போட்டு வயிற்ற கெடுத்துக்காமல் வீட்டு சாப்பாடாக கொடுக்குறாங்க. தாராளமாக வந்து சாப்பிடுவோம். ஊர் குழம்பு ஊற்றிக்கலாமா? என் வீட்டுக்காருக்கு ரொம்ப ஃபேவரட் குழம்புல வந்து வெஜிடேரியன் குழம்புல மோர் குழம்பு தான். மோர் குழம்பு வச்சா போதும், அப்படி சாப்பிடுவார் ஃபுல்லாக. மோர் குழம்புங்க. நல்லா அந்த புளிப்பெல்லாம் கலந்து இருக்கிற மோர் குழம்பு. அது பார்த்திங்கன்னா சாம்பார் அப்பா, இது வந்து இந்த கதம்ப சாம்பார்னு சொல்லுவாங்கள்ல, எல்லா காயும் போட்ட சாம்பார். கத்திரிக்காய், முள்ளங்கி, கேரட்டு, முருங்கைக்காய் எல்லாம் போட்ட சாம்பார். நம்ம காயெல்லாம் விட்டுருவோம் முதல்ல. சாம்பார் ஊற்றி நான்வெஜ் தான் இல்லை, சாம்பாரும் அட்டகாசமாக இருக்குது. சாம்பார் நம்ம ஊர் சாம்பார்ப்பா. மீன் குழம்பு கேரளா சாப்பாடு. இந்த சீ ஃபுட் எல்லாம் கேரளா ஐட்டம். சாம்பார்லாம் நம்ம ஊர் சூப்பராக சாம்பார். ரசம் எப்போவுமே என்னென்னா ஃபஸ்ட்டு கையில் தான் ஊற்றணும். அந்த முதல் வாய் கையில் ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. ரசம் செம்மையாக இருக்குது. ஃபைனலாக எல்லாம் சாப்பிட்டாலும் ரசத்தோடு முடித்தாதான் நம்ம ஃபுட்டு எப்பவுமே. எலுமிச்சம்பழம் ரசம் நினைக்கிறேன். சேச்சியோட கைமணத்தில் எல்லாமே சூப்பர். எதுவுமே அவங்க தான் எல்லாமே சமைக்கிறாங்க. ஒன்று கூட மற்றவங்க யாரும் ஹெல்ப் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட சமையல் தான். பாருங்க, வத்தல் நம்மளை ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணின்னு இருக்குது. வத்தல் நீ என்ன சாப்பிடுன்ட்டு. ஸோ வத்தலோடு சாப்பிட்டு பார்த்தேன் ரசம். போதுமையா வேணா கேட்குறேன். அடுத்தது சாப்பிட்டு நான் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணுமான்னு கேட்குறாங்க. இது சாப்பிட்டு முடிப்போம். முதல்ல நல்லா கவனிக்கிறாங்க. இவ்வளோ நான்வெஜ் இருக்கா, வெஜிடபிள் சைடே போக மாட்டேங்குது மனசு. எல்லாமே நல்லா இருக்குது சேச்சி, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை வந்து நாங்கள் பார்க்குறோம். உங்களுக்கு இந்த கேரளா சாப்பாடு டிப்பிக்கல் கேரளா ஃபுட்டு நம்ம சென்னையில் கிடைக்கிது. சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனில் பின் பண்ணுறேன். அட்ரஸ், லொக்கேஷன்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே பின் பண்ணுறேன். நீங்கள் சேச்சிக்கிட்ட கேட்டுகிட்டே வந்து சாப்பிட்லாம். ஒரு வேளை தான் சாப்பாடு, மத்தியானம் மட்டும்தான். மற்ற நேரத்தில் வந்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடைக்காது. ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிஸ்ஸஸ் லாவண்யா கார்த்திக். பாய்.